ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் பர்ட்ஸ் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம மாசாணியம்மன் டெம்பிள் தான். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் கோபுரம். மாசாணியம்மன் டெம்பிள் பிரசித்தி பெற்ற ரொம்பவே நம்ம ஊரில் புகழ்பெற்ற மாசாணியம்மன் டெம்பிள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்மளுடைய இந்த என்ட்ரன்ஸ் பகுதி மேலே கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கோபுரம் இந்த பக்கம் நம்ம அப்படியே இந்த சுற்று வட்டாரம். ஆமாம், இங்கே தான் நம்ம குண்டமெல்லாம் இறங்கும்போது இங்கெல்லாம் நடக்கும். ரொம்பவும் விசேஷமாக ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமாம், மற்ற டைமில் போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆமாம், இதுதான் நம்மளுடைய மாசாணியம்மன் டெம்பிள். உள்ளே போகிற வழி. இப்படியே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா இல்லையா கோபுரத்துலேருந்து அப்படியே உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த கொடிமரத்துலேருந்து அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம மாசாணியம்மன் வீற்றிருப்பாங்க. மாசாணியம்மன்றது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான். அங்கே வேண்டுதல் எல்லாருமே நிறைய பேர் பண்ணுவாங்க. ரொம்பவே விசேஷமான கோவில்னு சொல்லலாம். ஆமாம், அந்த சைடில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் அதிகமாகவே நடக்கும். நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. மந்த்லி போகிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் ஏதாவது காணாமல் போயிடுச்சு, பொருள்கள் ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விசேஷ டைமில் போனீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மல் டைமில் போனீங்கன்னா கூட்டம் இருக்காது. நம்ம போனோன்னே டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். மற்ற டைம் போனீங்க அப்படின்னா செம கூட்டமாக இருக்கும். ஆமாம், சாமி தரிசனம் பார்க்குறக்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். நார்மல் டைமில் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஹாப்பியாக சாமி கும்பிட்டு வந்துடலாம். இது கோவில் அந்த வளாக பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பாருங்கள். அதுதான் சாமி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆமாம், நம்ம சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சிலைகள் அந்த சாமியோட பிரகாரத்தை சுற்றியும் நிறைய சாமி சிலைகள் வச்சுருப்பாங்க. ஆமாம், நீங்கள் பொறுமையாக மைண்ட் ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மன நிறைவோடு நம்ம வரலாம். அந்த மாதிரி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம அழகாக உட்காந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம வேண்டிட்டு நல்லபடியாக நம்ம வரலாம். சுற்றியுமே நிறையா சின்ன சின்ன சிலைகள் நிறைய சுற்றியுமே வச்சுருப்பாங்க. அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றியுமே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி எல்லாமே நீங்கள் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் ஏதாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா கூட உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக நீங்கள் வரலாம். கிளம்பி வந்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து அவங்க ஊருக்கு போகிறக்கு பஸ் இருக்குது. நீங்கள் ஏறி போய்க்கலாம். ஓகேங்களா? ஆமாம், ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கும். இதை பிரசித்தி பெற்ற ஆலயம். ஆமாம், இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ஆறு இருக்கும். நான் ஆற்றோட வீடியோ எடுக்கலை. ஸோ அங்கே போயிருந்தீங்கன்னா ஆறு இருக்கும். ஆறில் கைங்காலெல்லாம் அலம்பிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் அதை சாமி கும்பிடக்குள்ளே வந்துட்டிங்கனாவே நிறையா கடைகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாவே நம்ம சாமி கும்பிட்டு சுற்றி பிரகாரத்தை சுற்றி சாமி கும்பிட்டு நல்லபடியாக அந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஆமாம், ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள்லாம் அங்கே போய் வைப்பாங்க. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். அம்மனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஆமாம், எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு முறை நம்ம மாசாணியம்மனை தரிசனம் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.